यो हनी सिंह उन्ने रेंडु मुन उठा ले अपना फोन बज रही है तेरी बेबी कोलावेरी ट्यून फ्रॉम मुंबई टू मारीना आसिन से लेके करीना सबके बीबी एम किडिंग ए हु इज दिस हनी सिंह आया ओ hey guys this is Surya Prakash இந்த வீடியோல எதிர்நீச்சல் பாப்போம். சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், நந்திதா, ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் நடிக்க படத்தை எழுதி இயக்கி இருக்காரு ஆர்.எஸ். துரைக்குமார். ஆர்.எஸ். துரைக்குமார் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். இந்த வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உதயம் ரிலீஸ் ஆனிச்சு. மணிமாறன் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். இப்ப அவரோட இன்னொரு அசிஸ்டன்ட் துரைக்குமாரும் படம் இயக்கி இருக்காரு. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆடுகாலம்ல இருந்து வந்த டீம் அப்படிங்கறதுனால அவங்க கூடயே எடிட்டரும் கேமராமேனும் வந்துட்டாங்க. கிஷோர் தான் எடிட்டர், வேல்ராஜ் தான் கேமராமேன். படத்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அனிருத். படத்தோட கதைக்களம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மாரத்தான், அதாவது தடகளம் தான் படத்தோட கதைக்களம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் லீட் கேரக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்திலும் பிரச்சனை. சிவகார்த்திகேயனுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அவரோட பேர்ல தான் பிரச்சனை. சோ அந்த பேரை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வேற பேர் வைக்கிறாரு. அதானா மறுபடியும் பழைய பேரால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சோ அந்த பழைய பேரை மறைக்கிறதுக்காக அவர் மாரத்தான்ல பங்கேற்று தன்னோட பெயரை புதிய பேரை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரார். அவர் மாரத்தான்ல பங்கேற்கும் பொழுது அவருக்கு கோச்சாக நந்திதா வராங்க. இதுல நந்திதாவோட கேரக்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல நடந்த ஒரு சம்பவம் தான் நந்திதாவோட கேரக்டர். ஆக்சுவலா அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா சாந்தி அப்படிங்கிற தடகள வீராங்கனை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட அவங்களோட நிலைமையை தான் நந்திதாவுக்கும். சோ அவங்க கோச்ல நம்ம சிவகார்த்திகேயன் ரன்னிங் கத்துக்கிறார், மறுபடியும் மாரத்தான்ல பங்கேற்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வெளியே தெரிவிப்பாங்க. படத்தோட பிளஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லணும் மியூசிக் தாங்க. இந்த படத்தை தியேட்டருக்கு வர வச்சதே முக்கியமான காரணம் மியூசிக்னு தான் சொல்லணும். இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா வந்த எல்லா பாட்டுமே அந்த அஞ்சுல இருந்து 6 பாட்டு வந்திருக்கு. 6 பாட்டுமே நல்லா இருக்கு படத்துல. முக்கியமா ஒரு பாட்டுக்கு தனுஷ் ஆடுறாரு, தனுஷ் நயன்தாரா. ரொம்ப நாள் ஆச்சு தனுஷோட டான்ஸை பார்த்து. கடைசியா அவர் நடிச்ச படங்கள்லயும் அவருக்கு அவ்வளவுதான் டான்ஸ் ஸ்கோப் இல்லை. ஈவன் சிவகார்த்திகேயனுக்குமே பாத்தீங்கன்னா அவரு நடிச்ச படங்கள்ல அதிகமா அவருக்கு டான்ஸ் ஆட வாய்ப்பு இல்லை. இந்த படத்துல கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. தனுஷ் ஈக்குவலா கூட அந்த சாங்ல கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறது. அதுல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளம் டீம் இவங்க கிஷோர் ஆகட்டும், கேமரா வேல்ராஜ் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து அவங்களோட வேலையை பர்ஃபெக்டா கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஏரியாவில் எந்த மைனஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை களம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ். ஸோ யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு இதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடந்த சம்பவம் அப்படிங்கிற அப்படின்னு இருந்தாலும் அதை வந்து ஒரு சினிமாவில் மக்கள் பல பேரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவங்க எடுத்திருக்கிற முடிவுக்கு பெரும் பாராட்டுக்கள். படத்தோட முக்கியமான பகுதி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தடகளம் தான் படத்தோட களம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து நந்திதா. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க விரிவா நிறைய சொல்லி இருக்கணும். அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் போக இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கிடைச்சிருக்கும் நமக்கு. ஸோ அந்த இன்வால்வ்மெண்ட்டை குறைக்குது. ஏன்னா இதை வந்து கொஞ்சம் விரிவா சொல்லல, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த் இவங்க ரெண்டு பேரோட காதலையும் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லல. ஸோ ஒண்ணு எதை டீப்பா சொல்லிருக்கணும் இல்லை அதை டீப்பா சொல்லிருக்கணும். அது ரெண்டையுமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்ததுனால ஒரு கலவை கிடைக்கல. கிளைமேக்ஸ்ல ஈர்ப்பு அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்து படத்துல குறையா அப்படின்னு சொல்லி நான் கண்டது. ஓவராலா பாத்தீங்கன்னா துரைக்குமார் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். சொல்லணும்னா அவரோட சாயல் துளி கூட இல்லை. புதுசா தனிப்பட்ட முறையில் இவர் எடுத்திருக்காரு புது ட்ராக். கண்டிப்பா பாராட்டலாம். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சரியான நேரம் சரியான தருணம், கேடி பில்லா கில்லாடி ரங்கா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பெரிய வெற்றி ஆகும் எதிர்நீச்சல் எதிர்பார்க்கிறோம். ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒரு நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்து இதுக்கு மேல நடிங்க. மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டியது பாத்தீங்கன்னா தனுஷ், கமல், பிரகாஷ்ராஜ் ரெண்டு பேருமே தாங்கள் சம்பாதிச்ச பணத்தை வந்து படத்திலே தான் முதலீடு பண்றாங்க, சினிமாவிலே தான் அவங்களும் முதலீடு பண்றாங்க. அதே மாதிரி இப்ப தனுஷும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு தனுஷுக்கு மேலேயும் கூட சிவகார்த்திகேயன் போலாம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு அவரை தூக்கி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ். அது வந்து கண்டிப்பா சினிமா ஹிஸ்டரியில நிற்கும். தனுஷ் இதே மாதிரி நிறைய பேரை ஊக்குவீங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா தனுஷ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
படத்தை எத்தனை வாட்டி இங்கே தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப்லேயும் காமெடி இருக்குது. படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, எங்கேயும் போரில் அடிக்கல. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்குறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், அவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வேணா ஒரு பாட்டு பாட்டுமா, சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, வேணா விடுங்க. போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.